பொங்கல் வின்னரா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொங்கல் வின்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிடிடி தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். சரி, நான் சொல்கிறது வந்து படமாக கண்டென்ட்டாக நான் சொல்லலை, கலெக்ஷன் வைஸ். கலெக்ஷன் வைஸ் சரி, இது பராசக்தி ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். அது இப்படி ஏன்னா அவங்க 2 நாள் 3 நாள் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில் போக விரும்பலை. பொங்கல் வின்னர் வந்து டிடிடி. ஓகே, திரும்ப சொல்லணுமா? பொங்கல் வின்னர் டிடிடி. போன வருஷம் மதகஜராஜா, எஸ். இந்த வருஷம் டிடி. நான் என்னோட எக்ஸ்லேயே போட்டுட்டேன். 2026 ஆண்டினுடைய மதகஜராஜ டிடிடின்னு போட்டேன். ஆடியன்ஸோட பல்ஸ் தானே சார், இதுதான் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலியாக நாங்கள் வந்து சார் ஃபேமிலியாக வரணும், சிரிச்சிட்டு போகணும், சந்தோஷமாக இருக்கணும். சார் அவங்க 2.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு அந்த லென்த் இருக்கு இல்லையா, 136 நிமிஷம். அது ரொம்ப அற்புதமான டைமிங். என்ன கேட்டால் அது வர்றாங்க, ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு கேரக்டரும் தம்பி ராமையா, இளவரசு, ராட்சசத்தனமான நடிப்பு. அதெல்லாம் எனக்கு அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியல. எல்லாத்தையும் விட ஜீவா 100% ஓகே. நான் அதுக்கு உள்ளே போக விரும்பலை. ஒரு தவிடுன்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில். அந்த பையன் என்ன அழகாக பண்ணுறாரு. அந்த மாப்பிள்ளையோட குடும்பம், ஒரு நாய்க்குட்டி, என்ன அழகாக டீல் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். அதாவது எவ்ரி திங். அந்த ஒரு வாட்டர் டேங்கை வச்சு, அந்த வாட்டர் டேங்க் தான் அந்த கடைசியாக அந்த படத்தோட கிளைமேக்ஸாக முடியும் பொழுது இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி படங்கள் தான் ஜனங்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜீவாவோட கம்பேக்குன்றாங்களே, அந்த மாதிரி இருக்காது, எடுத்துக்கலாம். 100% உண்மை. ஓகே.